இந்த மனக்குழப்பத்தினால என்ன விளைவு ஏற்படுகிறது என்றால், முதல்ல ஒரு மனுஷன் நிம்மதியாக தூங்கணும். தூக்கத்தை பாதிக்குது. அது ஒரு அறிகுறியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். மனக்குழப்பம் நமக்கு இருக்குதா இல்லையான்னா, படுத்தவனை நீங்கள் தூங்குறீங்களா? எப்போதும் இல்லை. படுத்தவனை தூங்கிட்டீங்கன்னா அன்றைக்கி உங்களுக்கு ஒரு குழப்பம் இல்லைன்னு அர்த்தம். படுத்த உடனே பல பிரச்சனை அது என்ன இது என்னன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோமே, ஆனால் நம்ம கொஞ்சம் குழப்பத்தில் நம்மளை அறியாமல் என்ன செய்கிறது, மனம் அழுத்தத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. இதெல்லாம் சில அறிகுறிகள். மன அழுத்தம் நமக்கு இருக்குதா இல்லையாங்கிறது படுத்த உடனே தூங்க முடிந்தவனுக்கு மனக்குழப்பம் இல்லை, ஒரு அறிகுறி. பசித்த உடனே சாப்பிடணும். பசித்த உடனே சாப்பிடணும். சாப்பாட்டில் உட்காந்துக்கிட்டு பசியாகவும் இருக்கும், வாயில் வச்சா உள்ளே போகாது. சாப்பிடும்போது என்னென்னமோ யோசனை வரும். சாப்பாட்டை வாயில் வச்சுருந்து மெண்டுக்கிட்டே அவன் சாப்பிட உள்ளே முழுங்கவும் மாட்டான், அடுத்த கவனம் எடுக்கவும் மாட்டான். இந்த மாதிரி எல்லாம் நினைத்து கொண்டு வச்சது வச்சாப்புல இருக்கான். என்னங்க வச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வான், 2 வாயை முழுங்குவான். அவன் முழுங்குறது வாய் தான் முழுங்குமே தவிர நாக்கு அதை ருசித்து சாப்பிடாது, மனசு அதில் ஒன்றாது. ஏதோ பேருக்கு எந்திரத்தனமாக சாப்பிட்டோம்னு சொன்னால் நம்மள்கிட்ட குழப்பம் இருக்குது, மனம் இன்னும் தெளிவாகலை அப்படிங்கிறதுக்கு ஒரு அறிகுறி. இதெல்லாம் இல்லை. என்னைக்காரும் அப்படி இருந்திருக்கமா இல்லையா? டெய்லி இல்லாட்டா கூட சில பிரச்சனைகள் அழுத்தக்கூடிய நேரத்தில் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம், ஒழுங்காக தூங்க மாட்டோம், ஒழுங்காக சகஜமாக கலகலப்பாக நம்மளால் இருக்க முடியாது. ஜோக் அடித்தா கூட சிரிப்பு வராது. ஜோக் அடித்தா ஒரு மனுஷன் சிரிக்கணுமா இல்லையா? ஜோக் அடிப்பையும் உட்காந்து இப்படி இருப்பான். ஏன்னா அவன் வேற ஒன்று அவனை அழுத்தி கொண்டு இருக்கிறது. அவனுடைய மனசில் ஒரு அழுத்தமும் குழப்பமும் இருக்கிற காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு பாதிப்பெல்லாம் வரும். இதில் முத்தி போன நிலை என்ன தெரியுமா? செத்துட்டா பரவாயில்லைங்கிறது தற்கொலை எண்ணம். இந்த மனக்குழப்பத்தினுடைய ஆரம்ப ஸ்டேஜ் என்னென்னா, தூக்கம் பசி இல்லாமல், ஈடுபாடு இல்லாமல், கடைக்கு போவோமே அப்படிமா போய் தொடங்க மாட்டான். கடைக்கு டெய்லி போகணுமா இல்லையா? வேலைக்கு போங்க, வேலைக்கு பார்ப்போம். எப்படின்னா என்ன அர்த்தம்? வேலைக்கு போயிடணும்ல. அந்தந்த வேலையை அந்தந்த டயத்துக்கு செய்யணுமா இல்லையா? பள்ளிக்கூடத்துக்கு போடா, போவேன், நாளைக்கு போய்க்கணுமா. அப்போ எதுலேயும் படிக்க ஈடுபாடு இருக்காது, தொழிலுக்கு ஈடுபாடு இருக்காது, ஒரு விளையாடுறதுக்கு ஈடுபாடு. நிறுத்துறையும் நல்லா விளையாடிக்கிட்டு இருப்பான். எல்லாரும் இப்போ விளையாடுறா மாட்டேன்ருவான், உட்காந்துட்டே இருப்பான் இடிஞ்சு போய். இது மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் என்ன இருக்கிறது, மனிதனுக்கு ஏற்படுகிறது. அப்போ இந்த மாதிரி தற்கொலை அளவுக்கெல்லாம் முத்தி போகக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். அப்போ இப்படியெல்லாம் ஒரு மனக்குழப்பத்தோடு இருந்தால் அதுக்கு ஒரு தீர்வு இருக்கணுமா இல்லையா? மனக்குழப்பம்னு சொன்னால் இது ஒரு நோய். உடலுக்கு நோய் வர்ற மாதிரி மனசுக்கு வரக்கூடிய நோய் தான் இது மனக்குழப்பம். உடலுக்கு மருந்து மாத்திரைகளை கொடுத்து அதுக்கு மருத்துவம் செய்ய முடியும். மனசுக்கு மருந்து மாத்திரைலாம் கிடையாது. அப்போ மனசுக்கு என்ன இருக்குது, அந்த படைச்சவனிடமிருந்து ஒரு வழிகாட்டுதல் வந்தால் தான் அது அவன் படைச்சவன் தெரியும். அது ரிப்பேர் பண்ணுறது யாருக்கு தெரியும்னு கேட்டால், ஒரு பொருளை எவன் தயாரிக்கிறானோ அவனுக்கு தான் அதை சரி பண்ண தெரியும். அதில் ஃபால்ட் வந்தால் என்ன செய்யணும், அவன் தான் அதை சரியான முறையில் சொல்லி தருவான். அல்ல அவனிடமிருந்து பாடம் படித்தவர்களுக்கு அதை சரி பண்ண தெரியும், தயாரித்தவனுக்கு செய்ய தெரியும். அல்ல தயாரித்தவன் யார் கற்றுக்கொண்டார்களோ சர்வீஸ் பண்ணுவதற்கு அவங்களுக்கு அதை செய்ய முடியும். அப்போ இந்த மனிதனை படைத்தவன் யார், நம்மளை இந்த மாதிரியெல்லாம் படைத்தது யாருன்னு கேட்டால் அல்லாஹ். அப்போ அல்லாஹ் தான் இதுக்கு வழிகாட்ட இயலுமே தவிர மனோதத்துவ நிபுணர்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இந்த தலைப்பை எடுக்கும் பொழுது கூட நல்லா நிறைய புக்கெலாம் படிச்சுக்கிறங்க. ஏன் நிறைய பேர் சொன்னாங்க மனோதத்துவ புக்கெலாம் நிறைய இருக்குது, அந்த டாக்டர் எழுதின புக்கு இருக்கிறது, இந்த புக்கு இருக்குன்னாங்க. ஒன்றும் படிக்கலாம் தேவையே கிடையாதுங்க. அது எல்லாம் தவறுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த மனோதத்துவ நிபுணர்கள்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் மனோதத்துவ நிபுணர்கள்லாம் கிடையாது. அது ஒரு சம்பாதிப்பதற்குரிய ஒரு வழிமுறை. மனோதத்துவம் நீங்கள் கவலையாக இருக்குன்னு போனீங்கன்னா எல்லாம் லைட்டாக எடுத்துக்கப்பா அப்படி இதான் சொல்லுவார். அவர் என்ன அறிவுரை எடுப்பார், எப்படி லைட்டாக எடுப்பான், லைட்டாக எடுக்கணும் எடுத்துடணும். அவன் லைட்டாக எடுத்துக்கன்னா லைட்டாக எடுக்கிறது எப்படிங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணுமா இல்லையா? பிரச்சனையில் பெருசாக்கக்கூடாது, சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். யார்? மனோதத்துவ டாக்டரு. அவர்கிட்ட போய் பார்க்குறதுக்கு 1 மணி நேரத்துக்கு 10,000 ரூபா ஃபீஸ் வாங்குவார். அவர் லைட்டாக எடுத்துக்கிறல. அவர் 1 மணி நேரத்துக்கு ஃபீஸ் வாங்குறாருன்னா அவருக்கு எவ்வளோ பேராசை. அது கூட ஒரு மன அழுத்தம் தானே, அது ஒரு வகையான மனநோய் தானே. சரி பாவம், மனம் பாதிக்கப்பட்டு வர்றான், 2 வார்த்தையை சொல்லிட்டு போக வேண்டிய இல்லாமல் அவர் ஏசி ரூமில் உட்காந்து என்ன செய்வார், 1 ஹவர் கன்சல்டிங் ஃபீஸ்ன்னு சொல்லி 10,000 ரூபா கொடு, 5,000 ரூபா கொடு, 15 நாளைக்கு வாழ்ந்துருவார். அவனை மொட்டை அடித்து அவனை மனநோயை அதிகமாக்கி விட்டு அதான் நடக்கிறது. இதுதான் மனக்குழப்பத்துக்கு உள்ளதா? அது மாதிரி பிள்ளை இறந்து போச்சுங்க, அதனால் ரொம்ப கவலையாக இருக்கான்னு கூட்டிகிட்டு போனோம்னு சொன்னால் அதெல்லாம் இறப்பெல்லாம் சகஜந்தாங்க அப்படி இப்படிம்பார். அவர் வீட்டில் ஒருத்தர் மூத்தா போனால் அப்படி இருப்பார். அவர் மனோதத்துவ ரீதியாக நமக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒருத்தர் என்ன செய்வார், அதெல்லாம் இறப்பெல்லாம் சகஜம் அப்படிலாம் அப்படி இப்படி ஏதாவது சொல்லுவார். ஆனால் அவங்கெல்லாம் ப்ராக்டிக்கலாக இதை அனுபவித்தவங்களா?
அவங்க சொல்லக்கூடிய அறிவுரை அவங்களுக்கு சொல்லிக்கொள்ள இயலுமா? எந்த டாக்டர் வந்து இந்த மௌத்துக்காக வேண்டி உங்களுக்கு அறிவுரை சொல்கிறாரோ, மனோதத்துவ டாக்டரு, அவர் வீட்டில் ஒரு மௌத்தாயிட்டாருன்னு சொன்னால் அவருக்கு நீங்கள் திருப்பி இந்த அறிவுரை சொல்லணும். அந்த நாளில் அவர் இருப்பார். அவர் இழிஞ்சு போய் உட்கார்ந்துருவார். அவர் வறுமையில் ஆட்பட்டார்னு வைங்க, அவர் உங்கள் கதிக்கு தான் இருப்பார். மனோதத்துவ ரீதியாக உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர், உங்களுக்கு ஏற்பட்ட அந்த வறுமை அவருக்கு ஏற்பட்டு விட்டால் அவர் நிலைமை என்னவா இருக்கு? உங்களை விட மோசமாக இருக்கும். நீங்கள் சகித்துக் கொள்கிற அளவு கூட அவரால் என்ன செய்ய முடியாது, சகித்து கொள்ள முடியாது. அப்போ ஒரு நம்பிக்கை தொகை கொண்டாடி துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு போகிறீங்க, அவர் என்ன செய்வார்? அதுக்கு ஏதாவது சில அறிவுரை சொல்லுவார். அது அவருக்கு நடந்திருந்தால் அவரால் தாங்க இயலாது. அப்போ அந்த மனோதத்துவ நிபுணர்கள்லாம் சும்மா ஒரு மக்கள்கிட்ட அவர் பேசி அந்த நேரத்தில் சமாளித்து அனுப்புகிறார்களே தவிர, அவனுடைய மனசை வந்து குணப்படுத்தி இதை வந்து இப்படி தான் எடுத்துக்கொள்ளணும்னு சொன்னால் அது மனசில் உட்காருவது தகுந்தவாறு என்ன செய்யணும், அந்த அறிவுரைகளும் போதனைகளும் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எந்த மனோதத்துவ புக்கை நீங்கள் படித்தாலும் சரி, சும்மா வெறும் வரட்டு தத்துவமாக இருக்கும், வெறும் சித்தாந்தமாக இருக்கும், ப்ராக்டிக்கலாக நடைமுறைக்கு ஒத்து வராது. அதெல்லாம் படிச்சுட்டு ஒருத்தன் வந்து மன அழுத்தத்திலிருந்து விடுபட்டான் என்று சொல்ல முடியாது. நம்ம ஒரு ஆளுக்கு எடுத்து சொல்லணும், என்னது, அந்த புஸ்தகத்தை படித்து விட்டு மன அழுத்தத்திலிருந்து விடுபட வழி என்ன தெரியுமான்னு சொல்லலாமே தவிர, அது வந்து நடைமுறைக்கு வருமா? எனக்கும் வராது, அவனுக்கு வராது. அதான் உண்மை. அப்போ மன அழுத்தத்திலிருந்து நம்ம வந்து விடுபடுவதற்கான வழி வந்து மனிதர்களுடைய சித்தாந்தங்களில் கிடையவே கிடையாது. அவங்களால் கண்டிப்பாக ஒரு மன அழுத்தத்தை யாருக்கும் குறைக்க முடியாது. நம்ம நிறைய பேரை பார்த்துருக்குறோம். நம்ம இடத்துல எத்தனை சகோதரர்கள் மன அழுத்தத்திற்காக வந்திருக்கிறார்கள். பெரிய பெரிய டாக்டர்கள்லாம் பார்த்துட்டு வருவாங்க. அவங்கெல்லாம் கேட்டோம்னா என்னவாயிருக்கேன், இருந்ததை விட முத்தி போன நிலையில் தான் அந்த டாக்டர் அனுப்பி வைப்பாங்க. இருந்ததை விட ஏற்கனவே பாதி நிலையில் அவர் போயிருப்பார். அவர் முக்கால்வாசிக்கு ஆக்கி தான் என்ன செய்வாங்க, அந்த பணம் கேட்டு ஒரு அளவுக்கு மேலே இனிமேல் பணம் கொடுக்க இயலாது, இவங்க பறிச்சிருவாங்க நம்மள்கிட்டன்னு சொல்லி கடைசியாக என்ன செய்வாங்க, நம்மள்கிட்ட வருவாங்க. அது மாதிரி எல்லாம் அவர்களுக்கு நம்ம மார்க் அடிப்படையில் சொல்ல வேண்டிய செய்திகளை சொல்லி அது அவர்களில் வந்து ஒரு நார்மலான நிலைக்கு நம்ம என்ன செய்கிறோம், கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணால் நிச்சயமாக எல்லாம் வெற்றி தருமா. இஸ்லாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள், இஸ்லாத்தினுடைய நம்பிக்கைகள் மாத்திரம்தான் இந்த மனக்குழப்பத்தை தீர்க்கும். மனக்குழப்பத்தை தீர்ப்பதற்கு இஸ்லாத்தில் மட்டும்தான் மருந்து இருக்குன்னு சொல்லும் பொழுது நம்ம எதுக்கு மனோதத்துவ நிபுணர்கள் எல்லாம், அதுவும் கிடச்சிடாங்க, நீங்கள் மனோதத்துவம் படிச்சிருக்கலான்னு நம்மள்ட்ட வந்து கேட்டாங்க. நான் ஏன் படிக்கணும்? மனோதத்துவத்தை எல்லாத்தையும் தான் இஸ்லாம் நம்ம படித்து தந்திருக்குதே. மனோதத்துவம் நீங்கள் டாக்டரா, நீங்கள் இந்த தலைப்பெல்லாம் எடுக்கிறீன்னு சில பேர் நினைஞ்சாங்க கேட்டாங்க. நம்ம அந்த செக்ஷனுக்கே வரவே மாட்டோம். எந்த செக்ஷனு? இந்த மனோதத்துவ டாக்டர்கள் என்னவெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் சொல்லக்கூடிய சித்தாந்தம் எதுவுமே நடைமுறைக்கு உதவாது. ஏட்டு சுரக்காய்ன்னு சொல்லுவாங்களே, ஏட்டு சுரக்காய் வந்து கறிக்கு உதவுமா? ஏட்டில் சுரக்கான்னு எழுத சமைக்க முடியுமா? சுரக்காயை தான் சமைக்க முடியும். ஏட்டு சுரக்காய் கறிக்கு என்ன செய்யாது, உதவாது. இதெல்லாம் ஏட்டு சுரைக்காய்களாக நம்ம பார்த்த வகையில் படித்த வகையில் இந்த மனோதத்துவம் என்று சொல்லக்கூடிய எல்லாமே ஏட்டு சுரக்காய்களாக இருக்குதே தவிர சமைத்து சாப்பிடுகிற சுரக்காயாக கிடையாது. ஆனால் மனோதத்துவத்துக்கு இஸ்லாத்தில் சொல்லக்கூடிய தீர்வை பார்த்தோம்னு சொன்னால் நம்ம அதிசயித்து போயிடுவோம். ஏன் தீர்வு சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்போ நம்ம என்னென்ன சந்திக்கிறோமோ அவ்வளவையும் சந்தித்தார்கள். இந்த தீர்வு சொல்லக்கூடிய யாரும் சந்தித்தது இல்லை. இப்போ நம்ம சந்தித்திருக்கிற 90% பிரச்சனைகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சந்தித்த பிரச்சனைகள் தான். அந்த பிரச்சனைகளை சந்தித்த பிறகு அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்காவது மன அழுத்தத்திற்கு உள்ளானார்களா? அவர்களை ஏதாவது பாதிச்சிச்சா? அவங்களுடைய ரொட்டீனான எந்த ஒரு வாழ்க்கையிலையாவது அது அவங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினுச்சா? இடிஞ்சு உட்காரக்கூடிய நிலைமையில் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காவது அப்படி ஆளானார்களா? இல்லை. அப்போ ஒரு மனிதர் இதுக்கு தீர்வு சொல்கிறாருன்னு சொன்னால் அவர் அனைத்தையும் சந்தித்து நின்று காட்டியிருக்கணும். ஸ்டடியாக எது வந்தாலும் அதை கலங்காமல் ஸ்டடியாக நின்று காட்டின ஒரு ஆள் சொல்லும் பொழுது அதுதான் தீர்வு சொல்வதற்கு தகுதியானவர்னு அடையாளம். இப்போ எந்த மனோதத்துவ நிபுணருக்கும் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்த பிரச்சனைகள் அளவுக்கு வறுமையானால் அரை மணி நேரம் தாக்கு பிடிக்க மாட்டார்கள். எந்த பெரிய நிபுணராக இருந்தாலும் சரி, ஊருக்கெல்லாம் மனோதத்துவத்தை சொன்ன நிபுணர்களாக இருந்தாலும் சரி, இவ்வளோ பிரச்சனை வந்துச்சுன்னு சொன்னால் அரை மணி நேரத்தில் மண்டலாகி விடுவார்கள். அதான் உண்மை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள், அவங்க குழந்தையிலேருந்து எடுத்துக்கொள்ளுங்க, சிறு வயசுலேருந்து ஒரு அனாதையாக, அவங்களுடைய ஆரம்பமே என்ன, சிறு வயசில் அனாதைங்கிறது எவ்வளோ பெரிய மேட்ரு. ஒரு மனிதனுக்கு வந்து தாய் பாசம் இல்லாமல், தகப்பனுடைய பாசம் இல்லாமல்,
இன்னொருத்தருடைய தயவில் பெரியப்பா இருக்கணும் தாத்தாவாக இருக்கட்டும், அது ஒரு தயவு தானே. நம்ம தாயிட்டையும் தந்தையிட்டையும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு உரிமையும் தாயும் தந்தையும் காட்டக்கூடிய அக்கறையும் பெரியப்பாட்ட பார்க்க முடியுமா? தாத்தாட்ட பார்க்க முடியுமா? வேறு வேறு ஆட்கள்லாம் என்ன செய்வாங்க, ஏன் இவனையா கவனிக்கிறேன்னு கேட்பாங்க. அதெல்லாம் ஒரு அளவுக்கு தான். தாய் தந்தையும் இருக்கும் பொழுது தாத்தா 2 கவனிக்கிற கூட கவனிச்சாருன்னா அதோட ப்ளஸ் ஆகும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். மொத்தமே தாத்தா பார்த்தாருன்னு வைங்க, அதெல்லாம் இருக்காது. அது ஈடுபாட்டோட உள்ள உதவியாக இருக்கவே இருக்காது. அதே மாதிரி பெரியப்பா சின்னப்பான்னு தத்தெடுத்துட்டான்னு வைங்க, பெத்த பிள்ளைய ஒரு மாதிரியாகவும் இந்த மாதிரி தத்து எடுத்துக்கொண்ட பிள்ளைய வேற ஒரு மாதிரி சோறு தான் போடுவாங்க, வேற ஒரு மாதிரியாக நடத்துவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட தாத்தாட்ட இருந்தாருங்கிறோம். ஆடு மேய்க்க விட்டார் அவரு. தாத்தாட்ட இருந்தாருன்னா தாத்தாட்ட அப்படி செல்வ வச்சுருந்தாரா? அவர் அவங்க பிள்ளைகளை வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறாம இவர் தாய் தப்பம் இல்லாத பிள்ளை தானே என்று அவங்கள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆடு மேய்க்க என்ன செஞ்சார்? சிறு வயசில் ஆடு தானே மேய்ச்சாங்க. ஏன் ஆடு மேய்ச்சாங்க? வாப்பாவும் உமாவும் இருந்து ஆடு மேய்க்க விட்டுருப்பாங்களா? அப்போ தாய் தந்தை இல்லாத காரணத்தினால் ஆடு மேய்க்க அனுப்பினார்கள். அது என்ன ஆடு மேய்க்க அனுப்பின என்ன பாதிச்சிச்சு அவங்கள? கடைசியில் பெரிய சக்கரவர்த்தியாக மாமன்னராக இருக்கும் பொழுது அதை அடிக்கடி சொல்லி சந்தோஷம் தான் படுவாங்க. என்னப்போ பெரிய கவலைப்படுறீங்க, நானும் சின்ன வயசில் ஆடு மேய்ச்சால் தானே, இது பெரிய மேட்ரு. ஆடு மேய்க்கிறேன் கஷ்டத்தில் இருக்க யாராவது சொன்னால், நானும் மக்காவிலே சில குடும்பத்தினருக்கு சின்ன அற்ப சில்லறை காசுகளுக்காக கூலிக்கு ஆடு மேய்த்தவன் தான், இது பெரிய மேட்ரா என்று அசால்ட்டாக சொல்கிறாங்க. அது பெரிய வடுவாக பாதிக்கலை. இப்போ கண்ணு கஷ்டப்பட தெரியுமா சொத்து அப்படி சொல்லலை, கண்ணீர் விட்டதை சொல்லலை. அது எப்படி சொல்கிறாங்க? இதெல்லாம் ஒரு மேட்ரு இல்லைப்பா, நான் பார்க்காத மேட்ரா, இதெல்லாம் இது ஏன் உன்னை பாதிக்குதுங்கிறாங்க. இது என்னைய பாதிக்கலையே, நான் தானே ஆடு மேய்ச்சேன். அப்போ அவ்வளோ உயர்ந்த குலத்திலையும் சமுதாயத்தில் அந்தஸ்தில் இருந்தும் கூட அனாதையாக இருந்தார்கள், அது அவர்களை பாதிக்கலை. ஆடு மேய்க்க அனுப்பினார்கள், அது என்ன செய்யலை, அவங்கள பாதிக்கவில்லை. பிறகு அவங்க இளைஞராக ஆன பிறகு சம்பாதித்து பெரிய செல்வந்தராக அல்லாவே சொல்லி காட்டுற அளவு வஜதக ஆயிலன் ஃபாகனா, நீ வறுமையில் இருந்தாய், ஆடு மேய்த்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டு வறுமையில் இருந்தாய், உன்னைய நான் செல்வந்தனாக்கி இருக்கிறேன். அல்லாஹ் செல்வந்தனாக்கி இருக்கிறேன்னு சொன்னால் எவ்வளோ செல்வம் இருக்கணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி என்று தன்னை அறிவிக்கக்கூடிய, அல்லாஹ்விடமிருந்து செய்தியை பெற்று அறிவிக்கக்கூடிய அந்த நேரத்தில் பெரிய செல்வந்தராக இருந்தார்கள். அல்லாவே உன்னை செல்வந்தராக்கிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு, அல்லாவே சொன்னால் எவ்வளோ பெரிய செல்வமாக தானே இருக்கணும். அல்லாட்ட பெருசுனா சின்ன தானே தெரியும். அல்லாவே என்ன செய்கிறான்? வஜதக ஆயிலன் ஃபாகனா, உன்னைய வறுமையில் இருக்க கண்டு உன்னைய செல்வந்தனாக நான் ஆக்கினேன் அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹ். அதே மாதிரி நீ எத்தீமாக இருந்தாய், அப்படி அலம் எஜிதுக்கு எத்தீமன், நீ அனாதையாக இருக்கலையா? ஆவா, நான் தான் இப்போ உன்னை அரவணைச்சேன். யார் அரவணைச்சா? ஒத்தனை அரவணைக்கலன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அலம் எஜிதுக்கு எத்தீமன் ஆவா, உன்னை அனாதையாக இருக்க கண்டு நான் உன்னை அரவணைத்தேன், ஒரு ஆதரவு உனக்கு இருக்கவில்லை. வஜதக ஆயிலன் ஃபாகனா, உன்னை வறுமையில் இருக்க கண்டு உன்னை நான் செல்வந்தனாக்கி இருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிற அளவுக்கு பெரிய செல்வந்தராக ஆனார்கள். அதனால மனக்குழப்பம் வந்துச்சா? செல்வத்தினால மன அழுத்தம் வருமா இல்லையா? அதனால ஒரு பெரிய டென்ஷன் ஆகி போய் அதுவே அவர்களை அழுத்தி பாதிக்கக்கூடிய வகையில் வந்துச்சான்னா வரவே கிடையாது. அது போக ஒரு நேரத்தில் விரட்டி விட்டுறாங்க. வீடு வாச சொத்து ஒன்றும் இல்லாத முசாபர் விரட்டி விட்டால் பெரிய பாதிப்பு இருக்காது. நமக்கு சொந்த வீடும் இல்லை, சொந்த வாசலும் இல்லை, வாடகை வீடு கூட இல்லை, தூக்கிட்டு போகிறதுக்கு பிரிட்ஜு ஏசி இந்த மாதிரி ஜாமான்லாம் இல்லை. அப்படியான ஒரு நிலையில் இருக்கிறவனை ஊரை விட்டு விரட்டினான்னு வைங்க, அவனுக்கு இந்த மடம் இல்லாட்டி சொந்த மடம், அவனை ஏதாவது பாதிக்குமா? இது ஒன்றும் பாதிக்காது. மெட்ராஸில் 50 பில்டிங்கு, அங்கே இங்கே 25 பில்டிங்கு, அங்கே 40 கடை, இங்கே 40 ஹோட்டலு, அங்கே இப்படின்னு வச்சுருக்கான்னு வைங்க. அந்த கடை எங்கே தான், அந்த கடை உங்கே தான், இப்படி ஒருத்தன் இருக்கும் பொழுது ஒரு செகண்டில் ஓடு விட்டுன்னு விரட்டுறான். என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். இவ்வளவு செல்வத்தையும் சொத்தையும் வைத்து கொண்டிருந்து ஒரு செகண்டில் என்ன செய்கிறான்? ஊரை விட்டு விரட்டி அடிக்கிறான். போனாங்களா இல்லை ஹிஜ்ரத் பண்ணி? உயிருக்கு அச்சுறுத்தல் வரும்பொழுது இதெல்லாம் பெருசாக தெரியாது. அந்த மாதிரி ஓட விட்டு வரும் பொழுது, அதாவது அகதியாக மதீனாவுக்கு ஓடினாங்களா இல்லையா? ஏதாச்சும் பாதிச்சிச்சா? அதை நினச்சி அவங்க கவலைப்பட்டாங்கன்னு ஒரு ஹதீஸ் உங்களுக்கு பார்க்க முடியுமா? எல்லாத்தையும் விட்டு வந்தேன், என் காசு போச்சே, என் பணம் போச்சே, என் பங்களா போச்சே, வீடு வாச்சே, சொத்து, ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்திலையாவது சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அது ஒரு தூக்கி எறிஞ்சிட்டாங்க, சும்மா முள்ளு குத்துன மாதிரி. அது என்ன பாதிக்கலை? ஈட்டி குத்துன மாதிரிலாம் இருக்கல உங்களுக்கு. இப்படி கோடான சொந்த உழைப்பில் சம்பாதித்தது, அப்பம் பாட்டம் சம்பாதிச்சுட்டு போகல,
அனாதையாக இருந்து அவங்க வியாபாரியாக போய் அவங்க வியாபாரம் செய்து அவங்க சம்பாதித்து சுய முயற்சியால் திரட்டிய எல்லா செல்வங்களையும் வீடு வாசல்களையும் விட்டுட்டு உடுத்தின ஆடையோடு அணிந்திருக்கிற ஆடையோட ஒரே ஒரு தோழரை மாத்திரம் அழைத்து கொண்டு மறைந்து ஒளிந்து மதீனாவுக்கு ஓடுனாங்களே. இது ஒருத்தனுக்கு ஏற்பட்ட கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. எனக்கோ உங்களுக்கோ வேற யாருக்கோ இந்த நிலையில் நாம் இருந்து இது எல்லாம் ஒரு செகண்டில் பிடுங்கப்பட்டால் என்ன ஆகும்? யாழ்ப்பாணத்தில் எத்தனையோ முஸ்லீம்கள் வந்து பெரிய கோடீஸ்வரர்களாக இருந்தார்கள். ஒரு 24 மணி நேரம் கெடு கொடுத்து விரட்டினான் விடுதலை புலி. வந்தாங்க, பாதி பேர் தற்கொலை பண்ணி செத்தாங்க. ஏன்? அவ்வளவு விட்டுட்டு இங்கே வரும்பொழுது அந்த மன அழுத்தமே அவர்களை பெரிய பாதிப்புக்குள்ளாடிச்சு. மண்டப அகதி முகாமில் கொண்டாந்து வைத்து பட்ட சோறு கொடுக்கும்பொழுது அவனுக்கு எப்படி இருக்கும்? அவன் பல்லாயிரக்கணக்கான பேருக்கு சோறு போட்டவனுக்கு பட்ட சோறு கொடுத்தால் அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? எத்தனை தொழிலுக்கு அதிபராக இருந்தோம். அதே மாதிரி ரங்கூன்லேருந்து வந்தார்கள். ஒரு காலத்தில் ரங்கூனில் எப்படியோ கொடி கட்டி வாழ்ந்தார்கள். ரங்கூனை விட்டு விரட்டப்பட்டார்கள். வந்து இவங்க எவ்வளோ பெரிய பாதிப்புங்க ஆளானாங்க, எவ்வளோ பெரிய மன உளைச்சல் அவர்களுக்கு ஏற்பட்டது. அதையே சொல்லி சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அதெல்லாம் நபிகள் நாயகத்துக்கு ஏற்பட்டுச்சா? அப்போ எதில் எல்லாம் உலகம் ஏற்படும் என்று நினைக்கிறதோ அந்த மாதிரி பொருளாதாரத்தில் வறுமையிலே இருந்தார்கள். அதுக்கப்புறம் மேலே வந்தார்கள். அப்புறம் சரசரன்னு எல்லாத்தையும் இழந்து விட்டு ஒரு சொத்து கூட இல்லாதவர்களாக இன்னொரு ஊருக்கு போனார்கள். அவங்களுக்கு மன அழுத்தம் வந்துச்சா? வர்றது அவங்களுக்கு வந்திருக்கணும்ல. வருவதாக இருந்தால் இதை விட மன அழுத்தம் வருவதற்கு, மனக்குழப்பம் வருவதற்கு வேறு என்ன நடக்கணுங்கிறீங்க? அது நடந்தது. அது மாதிரி ஊரை விட்டு போனாங்க, போய் சக்கரவர்த்தி ஆனாங்க. சக்கரவர்த்தி ஆனால் என்ன? அது சம்பாதிப்பதற்குரியது அல்ல. அவங்க 2 வேலை செஞ்சாங்க. ஒன்று ஆன்மீக வேலையை செஞ்சாங்க, இன்னொன்று அரசியல் வேலையை செஞ்சாங்க. 2மே சம்பாதிப்பதற்கு நல்ல ஒரு துறை. அது நீ உலகத்தில் நல்லா சம்பாதிக்கிறது என்ன செய்யணும்? ஒரு ஆன்மீக குருவாகி விட்டால் கணக்கு வழக்கு இல்லாமல் கோடி கோடியாக காலில் வந்து என்ன செய்யும்? பணம் கொட்டும். அது சம்பாதிக்கிறதுக்குரிய நல்ல ஒரு துறை. அது அரசியலை விடவும், அரசியல்வாதிக்கு இருக்கிறத விட ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டான்னு சொன்னால் அவனுக்கு இருக்கிற பணம் வந்து பல 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 மடங்கு. 10 வருஷம் பிரதமராக இருந்தவனை விட 10 வருஷம் சாமியாராக இருந்தவனிடத்தில் சொத்துக்கள் அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த ஆன்மீகம் என்பது பொருளாதாரத்தை திரட்டி கொள்வதற்கான வழி. அதை அவர்கள் செய்தார்கள், பொருளாதாரத்தை திரட்டலை. அதே மாதிரி வந்து அவங்க பெரிய அரசியல் பதவி வகித்தார்கள். ஜனாதிபதி சக்கரவர்த்தியாக இருந்தார்கள். ஏதோ ஒரு சின்ன குட்டி நாட்டு இலங்கை போன்ற ஒரு சிறிய நாட்டுக்கு அவங்க ஜனாதிபதியாக இருக்கலை. அன்றைக்கு ஒரே வல்லரசாக அந்த அரபு தீபகற்பம் தான் இருந்தது. அந்த நாட்டுக்கு இந்தியா போன்ற ஒரு பெரிய நிலப்பரப்பு அவங்களுடைய ஆட்சியில் வந்தது. அவ்வளோ பெரிய நிலப்பரப்புக்கு அதிபராக வந்தும் கூட அதே வறுமை. அது சேவை, இதுவும் சேவை. அரசியலும் சேவை. எதுக்காக இந்த அரசியல் பொறுப்பை ஏற்றுக்கிட்டோம்? மக்களுக்கு நம்மளால் இயன்றது செய்ய வேண்டும். ஆன்மீகத்தை எதுக்கு ஏற்றுக்கொண்டோம்? மறுமையில் நம்ம வெற்றி பெறணும். இந்த 2 பணிகளையும் மறுமைக்காக வேண்டியும் மக்களுக்கு சேவை செய்வதற்காக வேண்டியும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தினார்கள். அவங்க வீட்டு நிலைமை எப்படி இருந்துச்சு அதெல்லாம் பின்னாடி விவரமாக சொல்லுவோம். ஆதாரங்களெல்லாம் சொல்லி சுருக்கமாக முன்னுரையாக இருக்கிற காரணத்தினால் அவங்களுடைய வீட்டு நிலைமை என்ன? பெட்டி பெட்டியாக துணிமணிகள் அடுக்கி வச்சுருந்தாங்களா? ஒரு உடைக்கு மறு உடை இல்லை. ஒரு உடைக்கு மறு உடை இல்லை. அந்த உடை கூட ஒரு துணி தான். மேலே ஒரு துணியை சுற்றி கொள்வார்கள், கீழே ஒரு துணியை சுற்றி கட்டி கொள்வார்கள். இதுதான் நபிகள் நாயகத்தினுடைய அதிகபட்சமான ஒரு ஆடை. இதை வைத்துக்கொண்டு என்ன வாழ்க்கை வாழ முடியும்? ஜனாதிபதி சக்கரவர்த்தி ஒவ்வொரு நாட்டிலையும் உள்ள ஜனாதிபதியிலும் சக்கரவர்த்தியிலையும் செருப்பை தங்கத்தில் போடுறான், வச்சுக்கிற செங்கோலை தங்கத்தில் வச்சுருக்கிறான், உட்கார்ற சிம்மாசனம் கூட தங்கத்தால் இருக்கிறது. அதில் அலங்கரிக்கப்பட்ட வைரங்கள் வைடூரியங்களால் சிம்மாசனத்தை அலங்கரிக்கிறான். ஒரு சிம்மாசனத்தை விட்டுட்டு ஒரு நாட்டை வாங்கலாம், அவ்வளோ செல்வம். ஒரு சிம்மாசனத்தை விற்றுப்புட்டு ஒரு நாட்டையே விலைக்கு வாங்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லையும் அரண்மனைகள் கட்டி, நீச்சல் குளங்கள் கட்டி, அப்படி சொகுசாக அந்த புறங்களை கட்டி அந்த மாதிரி வாழ்க்கையை ஜாலியாக அனுபவித்து கொண்டிருந்த நேரத்தில், மன்னர்கள் எல்லாம் அனுபவித்த நேரத்தில் இவர் ஒன்றும் இல்லாமல் இருக்க, முசாபராக இருக்கிற ஒன்றும் வீட்டில் என்னடான்னுட்டா சாப்பாடு இல்லை. வீட்டில் போய் என்ன செய்வாங்க? ஏதாவது இருக்குதான்னு கேட்பாங்க. வீட்டில் போய் ஏதாவது இருக்குதான்னு கேட்குற மாதிரி உங்களில் ஒருவர் இருக்கிறீங்களா? ஒரே ஒருவர் இருப்பான உலகத்தில். வீட்டில் போய் என்னமாவது இருக்குதா? என்னமாவது பிரியாணியா? அங்கே உள்ள என்னமாவது என்ன அர்த்தம்? 2 பேரிச்சம்பழம், அதான் என்னமாவது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, ஹல்லிந்தக்கும் செய்வுன், ஏதாச்சும் இருக்குதா? இல்லையே, ஒன்றுமே இல்லையே.
அப்போ நோம்பாக இருந்துக்கிறேன். சுபுகு தொழுது வீட்டுக்கு போவாங்க. சுன்னத்தான நோன்புகளை சுபுக்கு பிறகு கூட முடிவு செய்யலாம். ஃபர்லான நோன்பை வந்து ரமலான் நோன்பை வந்து சுபுக்கு முன்னாடி தீர்மானம் பண்ணிடணும். சுன்னத்தான நோம்பு நஃபிலான நோன்பு வைப்பதாக இருந்தால் காலைல 8 மணி வரைக்கும் தண்ணி கூட குடிக்காமல் இருந்தோன்னு வைங்க, திடீர்னு இப்போ நோம்புன்னு முடிவு செஞ்சுக்கிடலாம். ஆனால் ஒன்று சாப்பிடாமல் இருந்திருந்தால் அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபு தொழுதுட்டு என்ன செய்வாங்க, வீட்டுக்கு போய் ஹல் இந்தக்கும் செய்வும், ஏதாச்சும் வீட்டில் சாப்பிட இருக்கான்னு கேட்பாங்க. ஒன்றுமே இல்லையே, அப்போ நான் நோம்பா சும்மா என் பட்டினியாக கிடக்கணும், ஒன்றுமே இல்லைண்டாச்சு, ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லை, அப்போ நோம்பா இருந்துட்டு போயிடுவோம். அப்போ இன்னி சாயம் நான் நோம்பா இருந்துக்கிறேன். நெஞ்சில் கை வச்சு சொல்லுங்க, இது இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கீங்களா உங்கள? ஒரே ஒருத்தர், ஒன்று கூட இல்லை, ஒரு பேரிச்சம்பழம் கூட இல்லை, அப்படி இருக்குமா? ஒரு பிஸ்கட் கூட இருக்காதா? ஒரு பழைய சோறு கூட இருக்காதா? வீட்டில் ஒன்றும் இல்லாமல் ஏதாவது இருக்குமா? ஒன்றும் இல்லாத வீடு பிளாட்பாரத்தில் தெருவில் இருக்கிறவனு கூட இருக்காது, ஏதாச்சும் அவன் பானையில் கிடக்கத்தான் செய்யும். அப்போ ஒன்றுமே இல்லைங்கிற அளவுக்கு வறுமை. பெரிய கோடீஸ்வரராக திகழ்ந்து விட்டு ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு ஒன்று வேண்டாம், என்ன பிரிச்சியுமே ஏசியமா கேட்டாங்க, ஒன்றுமே என்ன இருக்கிறது கேட்டாங்க, 2 பேரிச்சம்பழம் இருக்குமா, காஞ்சி போன ரொட்டி இருக்குமான்னு வீட்டில் போய் கேட்குறாங்க, அது இல்லை. ஏதாவது பாதிச்சிச்சா, புலம்புனாரா இதுக்காக வேண்டி? இடிஞ்சு போய் உட்காந்துட்டாரா? ஒன்றும் இல்லை, பிரச்சாரத்தை விட்டுட்டாங்களா? எந்த வேலையில் குறை வச்சாங்களா? எல்லாம் அதை ரொட்டீன் கரெக்டாக நடந்துக்கிட்டே இருக்கு, ஒன்றுமே இல்லை, வீட்டில் எல்லாம் கரெக்டாக போய்கிட்டே இருக்கிற, ஒரு பாதிப்பு இல்லை. இந்த வறுமை வந்து அவங்களுக்கு கடுகளை கூட என்ன செய்யலை, அசைக்கவே இல்லை, வாட்டு நிற்கிறாங்க ஸ்டடி, எவனுக்கு நிற்க இயலாது. அந்த மாதிரியான வறுமை. வீடு குடிசை உழுவும். அதாவது ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு பாய் இருந்துச்சு, அந்த பாய் தான் இரவில் படுப்பார்கள், பகலில் வாசலுக்கு கதவாக கதவு இல்லாத வீடு. அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு என்ன இல்லை, அரண்மனையில் ஒருத்தனை வாயிற்காப்பனை வச்சுக்கிட்டு இருக்கிறான், வீட்டுக்கு என்ன இல்லை, கதவு இல்லை. கதவு எது? படுத்துக்கொள்வதற்கு இருக்கிற ஒரு பாயை இரவில் படுத்துவிட்டு பகலில் தொங்க விட்டுக் கொள்வார்கள், அதான் மரபு. இப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க? குறவன் குடிசை கூட இப்படி இருக்காது. அந்த அவ்வளோ வறுமைன்னா சொல்ல முடியாது. வரலாறில் இப்படியான ஒரு வறுமையை சந்தித்த ஒருத்தர் வந்து இப்படி உறுதியாக எல்லாத்தையும் வச்சிருந்தார், விரல் நுனியில் வச்சுக்கிட்டு அனைத்தையும் வச்சிருந்தார். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பான், இல்லாமல் கூட இவ்வளவு செஞ்சுக்கிட்டு இதை செய்யணும், இவ்வளவு வந்தும் கூட அது சம்பாதிக்கணும், போகணும், முன்னேறணும், அப்படி அதை பற்றியே நினைக்கவே இல்லை. அந்த மாதிரியான 3 மாதத்துக்கு அடுப்பு மூட்டப்படாது. இப்போ எதை தான் சாப்பிடுவீங்க? பேரிச்சம்பழம் தண்ணியும் தான். ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ஒரு பிறையை பார்ப்போம், இன்னொரு பிறையை பார்ப்போம், இன்னொரு பிறையை பார்ப்போம். 3 பிறை 2 மாதம் வச்சுக்கிறங்க, 3 பிறைன்னா 2 மாதம். அப்போ 3 பிறையை பார்ப்போம், அடுப்பு மூட்டியிருக்க மாட்டோம். அப்போ 3 பிறை 2 மாதம் கடந்த நிலையில் கூட அடுப்பு மூட்டலை, ரொட்டி சுடலைன்னு அர்த்தம், கூழு காய்ச்சலன்னு அர்த்தம், கஞ்சி காய்ச்சலன்னு அர்த்தம். அப்போ என்னத்தை தான் திம்பிங்க? அல் அஸ்வதான், பேரிச்சம்பழம் தண்ணி. 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம், அதான் 3 மாதத்துங்க. ஒரு நாளைக்கு குடிச்சிட்டு இருக்கலாம், 2 நாளைக்கு பேரிச்சம்பழம் திங்கலாம். 2 மாதத்துக்கா? எவ்வளோ ருசி நாக்கு கேட்குது, எத்தனை வகையாக நம்ம மாற்றி மாற்றி சாப்பிட்றோம். அப்போ இது எப்படி இந்த மனுஷனுக்கு இந்த நாவில் இந்த ஒரு வெயிட்டும் கொடுக்காம சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடிந்தது? அதுக்கெல்லாம் அவர்கிட்ட வழிகாட்டுதல் இருக்குது. எதுக்கு நான் சொல்கிறேன்னு கேட்டால், யாருடைய வழிகாட்டுதல் உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் என்றால் இவர் சொல்லக்கூடிய வழிகாட்டுதல் குறைக்கும். ஏன்? இவர் ப்ராக்டிக்கலாக தனக்கு செஞ்சு காட்டி வெற்றி பெற்றவர். மனோதத்துவ நிபுணர்களே பெரிய மனோதத்துவ நிபுணராக முகமது நபி இருந்து அவர்கள் நீங்கள் சந்தித்ததை விட கடுமையான பிரச்சனைகளை எல்லாம் சந்தித்து கடுகளவு கூட மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் ஸ்டெடியாக நின்று காட்டியிருக்கிற காரணத்தினால் அவங்க என்ன உங்களுக்கு தீர்வாக சொன்னார்களோ அதை கரெக்டாக நீங்கள் உள்ளத்தில் பதிய வைங்க. இருக்காது, அது பின்னாடி சொல்லுவோம். என்னென்ன தீர்வுகள்லாம் என்ன சொன்னால், முதல்ல யாருக்கு தகுதி இருக்குங்கிறது தெரியணும் இல்லையா? மனோதத்துவத்தை பேசுவதற்கும் மனக்குழப்பத்தை பேசுவதற்கும் உலகத்தில் இஸ்லாத்தை தவிர எவனுக்கும் யாருக்கும் எந்த அருகதையும் தகுதியும் கிடையாது. அது எல்லாம் வரட்டு தத்துவம். படைச்சவனுக்கு மாத்திரம்தான் அந்த ஒரு ஆற்றல் இருக்கிறது, இவருக்கு மட்டும்தான் சொல்லித்தரக்கூடிய தகுதி இருக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும்னு ஆசைப்படுவான். பல வருடம் ஆம்பளை பிள்ளை இல்லை, அதுவும் வந்து ஒரு பெரிய சக்கரவர்த்தியாக இருக்கிற ஆளுக்கு. அதனால பிரச்சனை, வாரிசுக்கு தானே பிரச்சனை வருது, சண்டையெல்லாம் வருது. அப்படி ஒரு வாரிசு இல்லாமல் போனால், ஒரு நபியாக இருக்கிறாங்க, அவங்க பேர் சொல்வதற்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இருந்தால் அவ்வளோ நல்லா இருக்கும் என்று ஆசைப்படுவார்கள். அல்லாஹ் ஒரு ஆம்பளை பிள்ளை கொடுத்தான், கொடுத்த மேனிக்கு பால் குடிக்கிற பருவத்தில் எடுத்துக்கிட்டான். அழுதாங்க, அழுகாமையில் இருக்க முடியாது. இடிஞ்சு போயிட்டாங்களா? எந்த அளவுக்கு அவங்க இடிஞ்சு போகல, கண்ணீர் கொட்டுன்னு கொட்டுது. என்ன அல்லாவோட இப்படி அழுவுறீங்களே?
அப்போ இப்ராஹிமை நோக்கி பேசுகிறார்கள். எப்படி? இன்னல் ஐன ததுமவு, கண்கள் இரத்த கண்ணீர் வடிக்கின்றன, கண்கள் வந்து இரத்த கண்ணீர் வந்து வடிக்கிறது. உல் கல்பு யஹ்சுனு, உள்ளம் வேதனையால் விம்முகிறது. ஓ இன்னாலி ஃபிராக்கிக யா இப்ராஹிமுல மஹ்சூனுன், இப்ராஹிமே உன்னுடைய பிரிவு நான் ரொம்ப கவலைப்படுறேன். இப்ராஹிம் மூத்தா போன பிறகு இப்ராஹிம்னு ஒரு ஆம்பளை பிள்ளை எல்லாம் கொடுத்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேரை வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிய அந்த பிள்ளைக்கு என்ன செஞ்சாங்க, தன்னுடைய பாட்டனார் இப்ராஹிம் நபியுடைய பேரை வைத்தார்கள். அந்த பிள்ளை பேரை வச்சல எவ்வளோ ஆர்வமாக வச்சுருப்பாங்க. எதுக்கு இப்ராஹிம் பேர் வச்சாங்க? இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் தானே வச்சுருப்பாங்க. பேரை வைக்கும் பொழுது கூட இந்த பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இப்ராஹிமுடைய மார்க்கத்தெல்லாம் பின்பற்ற சொல்கிறான். அல்லாவுக்கு ரொம்ப உற்ற நண்பர் இப்ராஹிம் தான். அந்த உற்ற நண்பருடைய பேரை என் பிள்ளைக்கு வைப்பேன், என் பிள்ளை இப்ராஹிம் நபி மாதிரி வரணும் என்று ஆசைப்பட்டு மகனுக்கு பேரை வைக்கிறாங்க. பொசுக்குன்னு தூக்கிட்டான்ல, மனிதருங்கிறவங்கள ஆசைப்பட்டு பேரை வச்சுவிட்டாங்க. பால் குடி பெற்று வளர்த்து கொஞ்சி பால் குடித்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் இடைஞ்சாங்க. அப்படியே எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன செய்யுது, மக்கள்லாம் பேசிக்கிறாங்க. இவர் மன அழுத்தத்துக்கு கண்கள் கண்ணீர் வடிச்சிருச்சுல. கண்ணீர் வடிக்கிறது மன அழுத்தம் கிடையாது. கண்ணீர் வடித்து இவ்வளோ கவலையில் இருக்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்த காரணத்தினால தான் கிரகணம் ஏற்பட்டு போச்சு. அன்னைக்கு பார்த்து சூரிய கிரகணம். மக்கள் பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மகன் இறந்தாச்சுல, வானம் வந்து துக்கம் அனுசிக்கிறது, இருட்டா போச்சு, பகலை இருட்டா போச்சு அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் கவலையில் இடிஞ்சு போய் தான் நினைஞ்சிருக்கனே, அது யாரா காதில் வாங்குவாங்களா? நம்ம கடுமையான ஒரு ஆளை இழந்துட்டு இருக்கும் பொழுது அக்கம் பக்கத்தில் பேசுகிறது பேச்சுக்கெல்லாம் காதில் உழுவுமா? அதை கவனிப்போமா? அதுக்கு ஆன்சர் தெரிஞ்சாலும் போய் பதில் சொல்லிட்டு இருப்போமா? பேசாமல் உட்காந்து இப்படி இடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்போம். உடனே செய்கிறாங்க, மக்கள்கிட்ட போகிறாங்க, என்னப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? யாருடைய மௌத்துக்கு இதெல்லாம் ஏற்படாது, கிரகணமெல்லாம் யாருடைய பிறப்புக்கும் ஏற்படாது. அது அல்லாஹ்வுடைய ஒரு நியதி பிரகாரம் நடக்குது. அதுக்கு இதுக்கே முடிச்சு போடுறேங்கிறாங்க. அப்போ ஸ்டடியே பாருங்கள், அழுகுறது தனி. ஆனால் மன அழுத்தம் இருந்துச்சா, மனக்குழப்பத்துக்கு ஆளானாங்களா, அவங்களுடைய அந்த நேரத்தில் கூட அவங்களுடைய வாழ்க்கையை பாதிச்சிச்சா ஏதாவது? அதை பாதிக்கலைன்னா என்ன அர்த்தம்? அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டாங்க. சாதாரணமாக மகன் இறக்காமல் இருந்தால், ஒரு தப்பான கருத்தை கண்டால் அவங்களுடைய வழக்கம் என்ன? கண்டிப்பது. என்னடா பேசுகிறீங்க, இப்படிலாம் பேசுகிறீங்க சொல்லுவது. இது எல்லா நேரத்திலும் எல்லாரும் சொல்லிவிடலாம். பெத்த புள்ள மூத்தாய் கிடக்கும் சொல்ல முடியுமா? பெரிய கவலைக்கு உள்ளாயிருக்கும் சொல்ல முடியுமா? அந்த பிள்ளையுடைய மரணம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கும் பொழுது இதை கவனிக்க முடியுது அவங்களுக்கு? மன அழுத்தம் இல்லைன்னு வழங்குதா? அது மனசு அழுத்த விடலை, கண்ணீர் விட்டாங்க. அது ஒரு விஷயம். அதெல்லாம் நான் தீர்வுகளை சொல்லும்போது விளக்கமாக சொல்லுவேன். இவங்களுக்கு தான் தகுதி இருக்குங்கிறதா இன்றைக்கி முன்னுரையில் நோக்கம். என்ன? இஸ்லாத்திற்கும் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கும் தான் மன அழுத்தத்திற்கான தீர்வுகளை சொல்வதற்கு தகுதி இருக்கிறது. அந்த தகுதியை காட்டுறாங்களா இல்லையா? கண்ணீர் விட்டு கழுது இரத்த கண்ணீர் வடிக்குதுங்கிறாங்க. அவ்வளவு கவலையில் இருக்கும் பொழுது இப்படி ஒரு பேச்சு பேசுகிறாங்க. அது காதில் விழுது. அதுக்கு என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க? அங்கே என்ன அறிவுரை சொல்லணுமோ அந்த நேரத்தில் போய் சொல்கிற காட்சியை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பெத்த மகள், ரெண்டாவது மகள் ருக்கையா அவர்கள் மரண படுக்கையில் இருக்கிறாங்க. அப்போங்கிற ஒரு நிலைமை. எதிரிகள் படையெடுத்து வந்துட்டான். பத்ர் போர்க்களத்துக்கு புறப்பட்டு போகிறாங்க, தளபதியாக போகிறாங்க. பெத்த மகள் வந்து மரணப்படுக்கையில் கிடக்கும்போது அவங்க தான் போய் ஆகணுன்ற அவசியமெல்லாம் கிடையாது. சொன்னால் வெட்டிக்கிட்டு வா என்றால் கட்டி கொண்டு வரக்கூடிய தோழர்கள் அவர்களுக்கு இருக்கிறார்கள். நான் வந்து என் மகளோட நான் இருக்க போகிறேன், எனக்கு அது பாதிக்கும், போங்கன்னு சொன்னாங்களா? மகள் மரணப்படுக்கையில் இருக்கும் பொழுது உஸ்மானை கூப்பிட்டு, நீ வராத, நீ வந்து உன் மனைவியோடு, உஸ்மான் வந்து அவங்க கணவர், ருக்கையாவுக்கு கணவர், மருமகன், நீ பார்த்துக்கன்னு சொல்லிவிட்டு என்ன செய்கிறாங்க? பத்ர் போருக்கு போகிறாங்க. போய் இது எதாவது பாதிச்சிச்சா? போய் இப்படி உட்காந்துருந்தா தோற்று போயிருப்பாங்க. விளங்குதா? அந்த போர்க்களத்தில் போய் இப்படி கையை கட்டிட்டு உட்காந்து இப்படி நினச்சிக்கிட்டு என்னாச்சுன்னு இருந்தான்னு வைங்க, பெரிய பாதிப்பாக இருக்கும். அவ்வளோ வீரதீர பராக்கிரமமாக போரிட்டு மாபெரும் வெற்றியை சூடி அந்த பத்ர் வெற்றி தான் அரபு நாட்டை திரும்பி பார்க்க வைத்தது. பத்ர் வெற்றிக்கு பிறகுதான் அடே இனிமே இவர்கை தான் ஓங்கும்னு எல்லாரும் வழங்கினான். அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான். யார் பக்கம் ஓங்குதுன்னு பார்ப்போம், அவன் அடிச்சுக்கிறாங்க, என்ன செய்யுதுன்னு பார்ப்போம்னு ஒதுங்கி இருந்த ஆட்கள் எல்லாம் இந்த பத்ருடைய வெற்றிக்கு பிறகுதான் நபிகள் நாயகத்தை அப்படி திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்போ உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது, இஸ்லாத்தின்பால் கவனத்தை ஈர்க்க வைத்தது பத்ர் வெற்றி. அதுக்கு காரணம் அந்த ஸ்டடி. அல்லாஹும்ம இன் துஹ்லிக ஹாதிஹில் இஸாபா ஃபலன் தூபத் அபதா. இறைவா, இந்த கூட்டத்தை நீ அழித்து விட்டால், கஷ்டப்பட்டு இவ்வளவுதான் என்னால் உண்டாக்க முடிஞ்சிருக்கிறது, நான் அழைத்து கொண்டு வந்திருக்கிறேனே, இவ்வளவுதான்,
நான் கஷ்டப்பட்டு உண்டாக்கின ஒரு கூட்டம். இவங்களை நீ இந்த தோல்வி அடைய செஞ்சு அழித்து விட்டால் அப்புறம் உன்னை யாரும் வணங்க மாட்டாங்க, வணங்க ஆள் இருக்காது. இவங்களை அழித்தால் அவங்க கை ஓங்கிவிடும், எஞ்சி இருக்கிறவர்கள்லாம் அவங்க அழித்து தள்ளி விடுவார்கள் என்கிற நிலையில் நாங்கள் வந்து நிற்கிறோம். இறைவா நீ வெற்றியைத்தான்னு சொல்லி அதில் தான் என்ன செய்கிறாங்க, கவனம் செலுத்துகிறாங்க. இதுக்கு மகளை விட்டுட்டு மருமகனை விட்டு வந்ததும் சரி, அப்புறம் வீர தீர பராக்கிரமம் அவ்வளவு பெரிய தீவிரமான களத்தில் தானே வாழேந்தி போரிட்டு தளபதியாக நின்று ஜெயித்து வெற்றி வீரராக மதீனாவுக்கு வரும்பொழுதே உங்கள் மகள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தி வருகிறது. அப்போ அந்த நிலையில் விட்டு வந்தாங்க. அவங்க பத்ர் போர்லேருந்து வெற்றி வீரராக வர்றாங்க, உங்கள் மக இறந்து போயிட்டாங்கிற செய்தி நடுவழியில் வருது. இதெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மேட்ரு? ஏன் இவரை பாதிக்கலை? என்ன வேலை நம்ம சுமந்திருக்கிறோமோ அதை பாதிக்காத வகையில் அந்த கவலை இருந்தது. கவலை இருக்க போய் தான் மருமகனை நிப்பாட்டினாங்க. ஆனால் நாம் ஒரு பொறுப்பில் இருக்கிறோம், இந்த பொறுப்பை நம்ம கரெக்டாக செஞ்சு ஆகணும், அதில் குறை வைத்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி கொஞ்சம் கூட கலங்காமல் அதை செஞ்சாங்கன்னு சொன்னால் அவர் காட்டுற வழி கரெக்டாக தான் இருக்கும். அவர் சொல்கிற ஒரு அறிவுரை அவரே செஞ்சு வெற்றி பெற்ற ஒரு அறிவுரை. அவர் எந்த மாதிரி நம்பிக்கை உள்ளத்தில் வைத்திருந்ததால் இப்படி நடக்க முடிந்ததோ அந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் இருக்குமையானால் மன அழுத்தம் நமக்கு வராது, கடுகளும் வராது. எப்படிப்பட்ட மன அழுத்தத்தை நம்மால் வெல்ல முடியும் என்பதை என்ன செய்யலாம், நம்ம பார்த்து கொள்ள முடியும். இது ஒரு மேட்ரு அவங்களுடைய உறுதிக்கு, அதை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி அவங்களுக்கு அல்லாஹ் வந்து 4 பொம்பளை பிள்ளையை கொடுத்தான். அவங்க வாழ்கிற காலத்திலே 3 போயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆம்பளை பிள்ளையும் போயிடுச்சு, பொம்பளை பிள்ளையை கொடுத்து அதுவும் குழந்தையில் மூத்தா போனால் கூட சகித்து கொள்வார்கள். எல்லாமே வயசுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்து இளம் பெண்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஜெய்னபும் மூத்தா போகிறாங்க, ருக்கையாவும் மூத்தா போகிறாங்க, உம்மு குல்சும் மூத்தா போகிறாங்க. 4வது மகள் ஃபாத்திமா தான் இருந்தாங்க, அவங்களும் 6 மாதம் பேர் மூத்தா போயிட்டாங்க. அது ரசூலுக்கு அதை விட்டுருவோம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு 6 மாதம் தான் அவங்களும் அற்பாயில் போயிட்டாங்க. இப்போ 3 மகள்களை பறி கொடுத்த ஒருத்தருடைய நிலைமை எப்படி இருக்கும்? ஆம்பளை பிள்ளையும் போச்சு, அந்த 3 பிள்ளைகளையும் பறி கொடுத்த எந்த அளவுக்கு? அவங்களுடைய மகள் ஜெயினபுடைய மரணம் மதீனாவில் இருக்கும்போது நடக்கிறது. நேராக போகிறாங்க, தகப்பன் என்ன செய்வான், மகன் இறந்து போயிட்டா இடிஞ்சு உட்காந்துட மாட்டானா? அது என்ன, இவர் வயசானவராக இருக்கார், மகள் வந்து இளம்பெண்ணாக இருக்குது. இளம் வயசில் மகள் ஒரு கிழவியாக உள்ள மகள் இறந்தால் கூட சகிச்சு கொள்ளலாம், பேரம்பத்தியம் எடுத்து. ஒரு இளம் வயது ஒரு நடுத்தர வயது ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய அவங்க மரணிக்கும் பொழுது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆனால் கவலையெல்லாம் பட்டாங்க. நேராக போகிறாங்க, நீங்கள் குளிப்பாட்டும் பொழுது ஒத்தப்படையாக தண்ணி ஊற்றுங்க, வலது பக்கமாக அந்த ஜனாசாவுடைய சட்டத்துக்கு எடுக்கிறோமே அது எல்லாம் அப்போ சொன்னது தான். இந்த மரணத்திற்கு பின்பு ஒரு ரமலானில் ஒரு தலைப்பு நம்ம பேசியிருக்கிறோம், மரணத்திற்கு என்னெல்லாம் செய்யலாங்க, அது கூட ஒரு தலைப்பை எடுத்துருக்குறோம். அதில் சொன்ன எல்லா சட்டங்களுமே இந்த பெத்த மகள் மரணிக்கும் பொழுது போய் சொன்னது தான். மகள் இறந்துட்டாங்க, அப்போ போயிட்டு யாராவது சட்டம் சொல்லிட்டு இருப்பாங்களா? மகள் இறந்து இவ்வளோ ஒரு பாதிப்பு, அப்போ போய் என்ன செய்கிறாங்க, குளிப்பாட்டுற முறை என்ன, எல்லாம் குளிப்பாட்டு ஒத்தப்படையாக குளிப்பாட்டுங்க, வலது பக்கமாக குளிப்பாட்டுங்க, குளிப்பாட்டி முடித்த இளந்தைகளை தண்ணீரை போட்டு என்ன செய்யுங்க, அதை குளிப்பாட்டுங்க, கற்பூரம் வைத்து தேய்த்து என்ன செய்யுங்க, குளிப்பாட்டுங்க. குளிப்பாட்டி முடிச்சா என்கிட்ட சொல்லுங்க, என்னுடைய மேலாடையை நான் தர்றேன், அதை கஃபனாக ஆக்குங்கள், அதனோட கொண்டே அடக்கம் செய்யுங்கள். இப்படி சொல்ல இயலுமா? மன அழுத்தம் இருந்தால், மனக்குழப்பம் இருந்தால், பெத்த மகள் இறந்து கிடக்கிற நேரத்தில் இப்படி ஸ்டடியாக நின்று பேச இயலுமா? ஒரு பாதிப்பில் எப்படி ஆச்சரியப்படுறான், உலகமே ஆச்சரியப்படுறான், எப்படி இந்த மனிதருக்கு இப்படி இருக்க முடிகிறது? எல்லாத்துலேயும் ஸ்டடியாக உறுதி, எதுவும் அவரையும் அசைக்க முடியலை. கவலை ஒரு பக்கம் வரவும் செய்கிறது, கண்ணீர் வராமல் இருக்கலை, கவலை வருது. ஆனால் கவலையினால் வேறு காரியங்கள் பாதிச்சிட்டா, தூக்கத்தை பாதிச்சிச்சா? பல நாள் தூங்காமல் இருந்தாங்களா? சாப்பிட வாய் வைக்க முடியாத நிலையில் இருந்தார்களா? செத்து போயிடும் நினைத்தார்களா? ஒன்றுமே இல்லை. எல்லா காரியமும் பாதிக்கக்கூடாது. ஒரு காரியத்தை எடுத்தால் அது போய்கிட்டே இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டாலும் ரொட்டீனாக செய்ய வேண்டிய ஒரு காரியமும் கடமையும் அவங்கள பாதிக்கலை என்கிறத நம்ம என்ன செய்கிறோம், பார்க்குறோம். அதே மாதிரி அடுக்கடுக்கான யுத்தங்களை சந்திச்சலாம். எத்தனை வயசில்? 25 வயசுலையா? 25-30 வயசுலாம் இராணுவத்துக்கு ஆள் சேர்ப்பான். 65 வயசில் யாரும் சேர்க்க மாட்டான். இவங்க சந்திச்சலாம் 50க்கு மேலே தான். எல்லா போர்க்களங்களும் 50க்கு மேலே ஓய்ந்து ரிட்டையர்ட் ஆகக்கூடிய ஒரு வயசை நெருங்கக்கூடிய நேரத்தில் திணிக்கப்படுகிறது போர்க்களங்கள்லாம். ரெடியாக வாழை எழுந்திட்டு போகிறாங்க, கொஞ்சம் கூட பாதிக்கலை. என்னடா வயசாப்பையும் விட மாட்டேங்கிறடா, கிழவனா போயிட்டேன்னு அப்படியே நினச்சாங்க. குதிரையை பின்னாடி வான்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, அப்படி பறந்தோடி. எதனால முடியாது? மன வலிமை.
உடம்புல தான் 50 வயசு 55 வயசாக இருந்தார்களே தவிர உள்ளத்தில் ஒரு இளைஞரை விட மேலே இருந்தார்கள். உள்ளத்தில் எந்த அளவுக்குன்னு கேட்டால் போர்க்களங்களில் கொஞ்சம் பயந்தவங்க இருப்பாங்கல்ல, போர்னா சாவு தானே, செத்து போயிடுறது, அது சாவுக்கு தானே போகிறோம், தப்பிச்சு வர்றது கஷ்டம் தானே, அது ஹதீஸில் வருகிறது. ரொம்ப கொஞ்சம் பயந்தாங்குழியில் யாராவது இருந்தாங்கன்னு கேட்டால் ரசூலுல்லாஹ்க்கு பக்கத்தில் போய் நடுக்குருவாங்க. அவர்கிட்ட யார் நெருங்க மாட்டேங்க. அவர் சொல்லட்டில் வந்து எங்களில் யார் கொஞ்சம் அதிக பயம் உள்ளவர்களாக இருப்பார்களோ அவங்கள முன்னே அவங்கள காவலாக வச்சு மற்றவங்கள நினச்சி முன்னாடி ஆள் நிப்பாடி பின்னாடி நின்றுக்கிறோம். அவன் சாவட்டும் முடி, இவன் உத்தரவு தான் போடுவான் தளபதிகள் எல்லாம். இவர் ஜனாதிபதியும் வருதான் தளபதியும் வருதான். ஜனாதிபதியாகவும் இருந்து கொண்டு தளபதியாகவும் இருந்து என்ன செய்கிறாங்க அவங்க, அது எப்படி முடிஞ்சு, எப்படி இந்த தள்ளாத ஒரு 55 60 வயசு வரைக்கும் சண்டை தானே, 61 வயசு வரைக்கும் யுத்தம் தானே, 60லையும் 55லையும் 58லையும் போய் இவருக்கு எப்படி வாழை ஏந்தி சுழண்டு குதிரையில் ஏறி உட்கார முடியுமா? நீ கிழவனுக்கெல்லாம் உட்கார வச்சு 50 வயசுக்காரனை குதிரையில் வச்சு அவனுக்கு உட்கார இயலுமா? ஒட்டகத்தில் வச்சு 2 திருப்பி சொன்னால் கீழே வந்துடுவான், எலும்பு முறிஞ்சு போயிடும். அவருக்கு வந்து அந்த ஒட்டகத்தில் ஏறி சவாரி செய்ய முடிகிறது, குதிரையில் ஆரோகணித்து போக முடிகிறது, மின்னல் வேகத்தில் ஓடிவிட்டு குதிரைன்னா அந்த காலத்தை நினைக்கக்கூடாது, குதிரை வந்து பயங்கர வேகமாக போகும். அவ்வளோ உலகத்தில் உள்ள உயிர் பிராணிகள்லையே கலைக்காமல் சளைக்காமல் வேகமாக போகக்கூடியது குதிரை. அதில் ஏறி போகிறதுங்கிற மெரினா பீச் குதிரை நினச்சிக்கிற கூடாது. அதில் யார் வேணாலும் உட்காரலாம், இந்த குதிரையில் யாரும் உட்கார முடியாது. அந்த மாதிரியான ஒரு குதிரையில் ஏறி ஆரோகணித்தவர்களால் செல்ல முடிகிறது. கொஞ்சம் கூட ஒரு உடம்பையும் பாதிக்கலை, பெரிய சத்தான உணவுலாம் திங்கலை, ஒரு பேரிச்சம்பழத்தையும் தண்ணியும் குடிச்சுக்கிட்டு அதே மாதிரியா ஸ்டடியாக அவங்களுக்கு இருக்க முடிஞ்சுன்னா மனசில் கரெக்டாக இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? மனசளவில் கரெக்டாக இருந்தாங்க. அது மாதிரி கேவலம் அவமானம்னு நினைக்கிறோமே, கல்லடி சொல்லடின்னு இவங்க பட்டளவுக்கு யாராவது பட்டிருப்பாங்களா? தொழுதுகிட்டு இருக்கிற காபத்துள்ளாவில் கொண்டே சாணியத்துக்கு இதோட கேவலம் ஒரு மனிதனுக்கு எப்படி பாதிக்குது? நீங்கள் தெருவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு காரில் உரம் தப்பி தவறி சேர அடிச்சிட்டான்னு சொன்னால் எவ்வளோ கோவம் வருது. அந்த காரை கல் எடுத்து உடைச்சி கண்ணாடி உடைச்சி என்ன செய்கிறீங்களா இல்லையா? ஏதாவது கிடைச்சின்னா அவனை விட மாட்டேங்கிறீங்க, அது நம்மளுக்கு பெருசாக பாதிக்கிறது. அப்போ ஒட்டக கூடலை எடுத்துகிட்டு வந்து சாணியை கொண்டாந்து அந்த கழுத்தில் வச்சு கேவலத்துக்கு மேலே கேவலப்படுத்துகிறாங்க. என்னடா இது இவ்வளோ கஷ்டப்படுது, நம்ம பாட்டு பேசாமல் போயிடுவோம். ஏதாவது மாற்றம் வந்துச்சா? பயந்துக்கிட்டு ஏதாவது ஒழிச்சிக்கு மறைச்சி செய்யணுன்னு வந்துச்சா? ஒன்றும் பாதிக்கலை. இதெல்லாம் கேவலம் தானே. கிறுக்கேன் பைத்தியக்காரன் வாங்கின பேரெல்லாம் என்னது? பின்னாடி உலகம் போட்டு சக்கரவர்த்தியாக வந்தாங்க, அது ஒரு விஷயம். என்ன பேர்களை வாங்கினாங்க 20 ஆண்டுகள்? என்ன பேர்கள்? மஜ்னூன், கிறுக்கங்கிற பேர் ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லாரும் தானே. அந்த கிறுக்கு பேர் அவனா இப்படி தான் பேசிக்கிறாங்க எல்லாரும். இது எவ்வளோ பெரிய ஒரு மன ஒருத்தன், கிறுக்கன்னு சொல்லுவது எவ்வளோ பெரிய மன உளைச்ச ஒருத்தன் சொல்லலாம். ஊரே சேர்ந்துக்கிட்டு சொன்னால், ஊரே சேர்ந்துக்கிட்டு ஒரு ஆளுக்கு பைத்தியக்கார பட்டம், பொய்யருங்கிற பட்டம், இவருக்கு தகுந்த உண்மையாளர் யாரும் இல்லை, அவன் தான் சொன்னாதும். நபியாகிறதுக்கு முன்னாடி இவருக்கு வச்ச பேர் என்ன? சாதிக்குன்னு சொன்னால், நபியான பிறகு கதாபுண்டான், பெரும் பொய்யன்ட்டான். அப்போ உண்மையாளர்னு பட்டம் கொடுத்த அவனே பெரும் பொய், அம்புட்டும் பொய், எல்லாங்கிறான், நல்லா பேசினாங்கிறான், வகி வருதுங்கிறான், இவன் பொய் சொல்கிறான். இந்த மாதிரி தான் அவர்கள் பேச்சே இருக்கும். இது மாதிரியான பேச்சுக்கள் எல்லாம் ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுச்சா? ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை. எந்த மாதிரியான துன்பங்கள் வந்தாலும் அவங்கள கடுகளவு கூட பாதிப்பு ஏற்படாத வகையில் உறுதியாக நின்றிருக்கிறார்கள். அப்போ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வழிகாட்டுதலில் தான் நம்முடைய மன அழுத்தத்துக்கு போது வழங்கி கொள்ளணும். உலகத்தில் உள்ள எந்த மனோதத்துவ நிபுணரையும் நீங்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். அவங்க சொல்லக்கூடிய எந்த மனோதத்துவத்திலையும் ஒரு தீர்வும் கிடையாது, வெறும் வரட்டு தத்துவங்கள் தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் தான் எல்லாத்தையும் சந்தித்தார்கள். மனைவியின் மீது அவதூறு சொல்லி கூட அதையும் சந்தித்தார். அது ஒரு பெரிய விஷயம். ஒரு மனிதனுடைய மனைவியின் மீது அவதூறு சொன்னால் தலை நிமித்தம் நடக்க முடியுமா? அதுலேயும் அந்த ஸ்டடியாக தான் இருந்தாங்க. அதில் என்ன செய்யலை, உங்களுக்கு அதனால் எந்த ஒரு பணியும் பாதிக்கப்படலை. ஒரே மாதிரியாக எல்லா நேரத்திலும் இருந்தார்கள். எந்த ஒரு கடமையிலையும் குறை வைக்கவில்லை. அவங்க ருட்டீனான வாழ்க்கையை எதுவுமே பாதிக்கலை என்று சொன்னால், அப்படியான வாழ்க்கையை நம்ம வாழணும், அப்படியான ஒரு நிம்மதி நமக்கு பெறணும் என்றால் அதற்கு தீர்வு என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சித்தாந்தத்தை நமக்கு சொல்லி தந்தார்களோ மன அழுத்தத்திற்கும் சேர்த்து அதை நம்ம தெளிவாக விளங்கி கொண்டோமையானால் இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் மனநோய் இல்லாத, மன அழுத்தம் இல்லாத ஒரு சிறந்த சமுதாயமாக நம்ம வாழ முடியும். ஒவ்வொரு வகையான மனநோய்களுக்கும் என்ன மாதிரியான தீர்வை இஸ்லாம் சொல்லித் தருகிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்ப்போம்.
திருக்குரான் தமிழாக்கம் பி ஜெயினுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை. தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள். கலை சொற்களின் விளக்கங்கள். திருக்குரான் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு. திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள். முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 330 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810.